Hi, hello, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தேசிய தேர்தல் ஆணையரா ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது உச்சநீதிமன்றம் எதிர்க்கட்சிகள் உட்பட பலர்கிட்டையுமே பார்த்தோம் அப்படின்னா அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உச்சநீதிமன்றம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையர் அப்படின்றத நியமிக்கும் போது வந்துட்டு நீங்க பிரதமர் இருக்கார் இல்லையா, பிரதமர், லோக்சபாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இவங்க 3 பேரையுமே ஒரு குழுவா வச்சு அந்த 3 பேர் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா தலைமை தேர்தல் அதிகாரியா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் பாஜக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கூட மதிக்காம வந்துட்டு பிரதமர் இருக்கார் இல்லையா, பிரதமர், லோக்சபாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படின்ற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மத்திய அமைச்சர் யாராவது ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர்தல் ஆணைய நியமன சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கோர்ட்ல இந்த மாதிரி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ வந்துட்டு தேர்தல் ஆணையரை நம்ம நியமிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லியும் பார்த்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காம ஞானேஷ்குமாரை அதிரடியாக வந்து தலைமை தேர்தல் ஆணையராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்ததுக்கான முதல் நோக்கமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்துட்டு அந்த அமர்வுல இருக்காரு, குழுவில் இருக்காரு அப்படின்னா பாஜக அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தலைமை தேர்தல் ஆணையராக கொண்டு வர முடியாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இப்படி ஒரு அவசர சட்டம் அப்படின்றத போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸும் இன்னைக்கு வந்துட்டு விசாரணைக்கு வந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு பாஜக அவசரமா ஞானேஷ்குமாரை பதவியேற்க வச்சிருக்கிறது அப்படின்றது அரசியல் வட்டாரங்கள்ல அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த ஞானேஷ்குமார், அவருடைய பின்புலம் என்ன, அவர் ஏன் இவ்வளவு அவசரமா வந்துட்டு அதிகபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி, அதுவும் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ இதே மாதிரி அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த ஞானேஷ்குமார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1988 வந்துட்டு ஐஏஎஸ் கேடரா செலக்ட் ஆன ஒரு பர்சன் தான் அப்படின்னே சொல்லலாம். அதுல கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் இருக்கு இல்லையா, அதுல டெபுட்டி கலெக்டரா தான் வந்துட்டு தன்னுடைய ஜேர்னி அப்படின்றத ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அப்படி வந்துட்டு டெபுட்டி கலெக்டரா ஸ்டார்ட் பண்ணவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா SC/ST மேம்பாட்டு கழக நிர்வாக இயக்குனர் அப்படின்ற பிரிவா இருந்தாலும் சரி, நிதிவளம், பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி முக்கியமான வேலை இருக்கு இல்லையா, அதி முக்கியமான பதவிகள் அப்படின்றத வந்துட்டு பார்க்குறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அடுத்தடுத்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லி போகும்போது வந்துட்டு உள்துறை இருக்கு இல்லையா, உள்துறை செயலாளர்கள்ல ஒருத்தரா மாறுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த உள்துறை அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா இருக்கார் இல்லையா, அவருடைய கட்டுப்பாட்டின் கீழே வருது. அப்படி அந்த உள்துறை செயலாளர்கள்ல ஒருத்தரா இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஞானேஷ்குமார் வேலை பார்க்கக்கூடிய விதமா இருந்தாலும் சரி, இல்ல அவர் ஒவ்வொரு வேலையுமே கொடுக்கக்கூடிய வேலைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, அமித்ஷா வந்துட்டு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் அமித்ஷாவுடைய க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே ஞானேஷ்குமாரும் கொண்டு வரப்படுறாரு. அமித்ஷாவினுடைய அதி முக்கியமான நம்பிக்கை பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துக்கு ஞானேஷ்குமார் கொண்டு வரப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்ட 370வது பிரிவு அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ சட்டப்பிரிவு 370 அப்படின்றத ரத்து செய்யறதுக்கான பணி அப்படின்றதே ஞானேஷ்குமார் கிட்ட கொடுக்கப்படுது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கு இல்லையா, அதையும் லடாக்கையும் தனித்தனியாக பிரித்து யூனியன் பிரதேச அந்தஸ்து மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கான வேலை அப்படின்றது ஞானேஷ்குமார்கிட்ட கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை உள்துறையா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ற வரைக்குமே இப்படி ஒரு வேலை வந்துட்டு அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து திடீர்னு ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டோம். இது எப்படி கொஞ்சம் கூட வெளியே கசியாம பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு வேலையை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கச்சிதமா ஞானேஷ்குமார் தான் செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி வந்துட்டு பார்க்கும்போது ஞானேஷ்குமார் இதை மட்டும்தான் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பாஜகவினுடைய ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த அயோத்தி ராமர் கோயிலை கட்டின ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஸ்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய அறக்கட்டளையிலையும் வந்துட்டு ஞானேஷ்குமாருக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பாஜகவினுடைய திட்டங்களா இருந்தாலும் சரி, பாஜகவினுடைய மாஸ்டர் மைண்ட் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்துல தான் வந்துட்டு ஞானேஷ்குமார் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை
ஒருத்தரை வந்துட்டு நம்ம தலைமை தேர்தல் ஆணையராக கொண்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாளை பின்ன நமக்கு எந்த சிக்கலும் வராது. அது மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்லை தேசிய தேர்தலாக இருந்தாலும் சரி, நம்ம வச்சதான் சட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டத்தை போட முடியும். ஆல்ரெடி நமக்காக வேலை பார்த்து கொடுத்தவர் தான், நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்றது தெரிஞ்ச ஒருத்தர் தான். நம்ம வந்துட்டு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய உத்தரவுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தரை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு அவங்க ஆட மாட்டாங்க, நம்ம சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்றது பாஜக தலைமைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே இன்னொரு விதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வரணும், மேல வரணும் அப்படின்னா மோடி கண்ணில் படுறதை விட அமித்ஷா கண்ணில் படுறது இருக்கு இல்லையா. ஸோ அமித்ஷாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா திறமையாளர்கள் அப்படின்னா அவங்க எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றது அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ அமித்ஷாவினுடைய கடைக்கண் பார்வை அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஞானேஷ்குமார் மேல பட்டதுனால தான் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை எல்லாத்தையுமே மீறி அதிரடியாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகப்படியான அதிகாரம் இருக்கக்கூடிய பதவிக்கு ஞானேஷ்குமார் உட்கார வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக தங்களுடைய அதிகாரம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரியான பதவிகள் அப்படின்றதுல பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் செய்யப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது கிடையாது. கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை தரக்கூடிய பதவிகள்ல இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க இல்லையா, நாங்க எல்லா சட்டத்திட்டத்துக்கும் உட்பட்டு தேர்தல் ஆணையர் நியமன சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா நாங்க தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ட்ரோவர்சி அப்படின்றத கடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, உச்சநீதிமன்றம் இதில் என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் மீறி உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் அப்படின்றதையும் மீறி பாஜக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பா உச்சநீதிமன்றத்தை கோபப்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையரா அதாவது நீடிக்க போறாரா இல்லை அந்த பதவியில் வந்து தூக்கி எறியப்பட போறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க ஞானேஷ்குமாரை பத்தியும் ஞானேஷ்குமாருடைய நியமனத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.